தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, திராவிடத்தை எதிர்த்து தமிழர்கள் செய்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் தமிழர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. திமுக திராவிடம் பின்வாங்கி இருக்கிறது. அப்படி திமுகவும் திராவிட கூட்டமும் பின்வாங்குற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்தது, அது எங்க நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா போதையால் தடுமாறும் தமிழகம். தமிழக இளைஞர்களினுடைய இந்த கேவலமான செயலால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பார்த்து சீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சம்பவம் இங்க நடந்திருக்கு. அதற்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனம் தான் காரணம். இதை பற்றி நாம பார்க்க போறோம். முதல் சம்பவம் திராவிடத்தை எதிர்த்து தமிழர்கள் செஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நாம சொல்லியிருப்போம், தகடூர் அதியமான் வளைவு, ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொண்டை ஊசி வளைவுக்கு தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு ஆரம்பத்துல. திடீர்னு இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணாங்க, இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தகடூர் அதியமான் வளைவு என்பதை அழிச்சிட்டு தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு எழுதினாங்க. உடனடியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பெரியார் எழுதியிருந்தாங்களே அந்த எழுத்து, அந்த பேரெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் தகடூர் அதியமான் வளைவுன்னு இவங்க எழுதினாங்க. நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டணுங்க. நாம இந்துத்துவ அரசியல் பேசுறோம். அதே நேரத்துல பாஜக எப்படி ஈவேராவை எதிர்க்கிறதோ பெரியாரிசத்தை எதிர்க்கிறதோ அதே போல நாம் தமிழர் கட்சியும் திராவிடத்தையும் பெரியாரிசத்தையும் கடுமையா எதிர்க்கிறாங்க. சோ அவங்க நல்லது செஞ்சாலும் நாம பாராட்டணும். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போயிட்டு அந்த பெரியார் பேரை அழிச்சிட்டு மறுபடியும் நம்முடைய மன்னர் பெயரையே வைக்கிறாங்க. மறுபடியும் திராவிட கூட்டம் என்ன பண்ணுது, அந்த அதியமான் பேரை அழிச்சிட்டு இவங்க பெரியார் பேரை கொண்டு மறுபடியும் எழுதுறாங்க. எழுதிட்டு அந்த இடத்துலயே திராவிட கூட்டம் நின்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல சம்பவம் இப்ப நேத்து நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, இதில் தமிழர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை பார்த்துட்டு இது என்னது மாறி மாறி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, ஆரம்பத்துல என்ன பேர் இருந்தது, தகடூர் அதியமான் வளைவு தானே, அதே பேரை இப்ப எழுதிருவோம், அதுதான் சரி. சோ இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த பேரை அழிச்சிட்டு தந்தை பெரியார்னு உள்ள கொண்டு வர்றது தப்பு அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறையே முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அந்த திராவிட கூட்டம் எழுதினாங்க பத்தியா தந்தை பெரியார் வளைவுன்னு, அதை அழிச்சிட்டு அதியமான் வளைவுன்னு எழுதிட்டாங்க. சோ இதுல வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு. சோ தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது. திராவிடம் திமுக பின்வாங்கி இருக்கு. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு செயல். சரிங்களா? இந்த விஷயத்துல பிஜேபியும் கொஞ்சம் களத்துல இறங்கி அந்த இடத்துல ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, உண்மையிலே நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டணும் இல்லையா? அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியா ஒட்டிட்டு வராங்க. திமுக அரசாங்கத்தோட எதிர்ப்பை மீறி அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது சிறப்பா இருக்கு. சோ தமிழ்நாடு என்ற பெயர் அந்த ஸ்டிக்கர் தொடர்ச்சியா எல்லா பஸ்லயும் விடாம ஒட்டுறாங்க. போலீஸ் தடுக்கிறாங்க, திமுக கட்சிக்காரன் அடிக்கிறான், எல்லாத்தையும் மீறி அவங்க செய்யறாங்க. சோ இந்த செயலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாராட்டுகளை நம்ம சேனல் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த கஞ்சா போதை இளைஞர்கள் அந்த விஷயத்துக்கு வருவோம். கஞ்சா போதையால நம்ம தமிழ்நாட்டுல 13 வயசுல இருந்து இளைஞர்கள் சீரழிகிறாங்க. 13 வயசுல டீனேஜ்லயே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் சென்னைலாம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ சமீபத்துல திருத்தணியில இருந்து, சரிங்களா, சென்னையில திருத்தணி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல வடமாநில இளைஞர், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளைஞர் பயணம் பண்ணிருக்கிறாரு. இங்க வேலைக்கு வந்த ஒரு இளைஞர். அவர்கிட்ட போயிட்டு இந்த கஞ்சா கும்பல் என்ன பண்ணிருக்கிறானுங்க அப்படின்னா, புள்ளிங்கோ கும்பல் கத்திய காட்டி ரீல்ஸ் பண்ணிருக்கிறானுங்க. கத்திய கழுத்துல வச்சு வெட்டுற மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கானுங்க. அதுக்கு இந்த பையன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். எதுக்குடா கத்திய கழுத்துல வச்சு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றீங்க போறீங்க. அவன் எதிர்த்து பேசினாங்கிறதுக்காக அவனை வெட்டியிருக்கானுங்க. அங்கேயே 4-5 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு அந்த பையனை முகம் கை கால்லாம் பேத்து ஒரே ரத்தம். அந்த பையன் உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியல, சீரியஸா இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. இதுக்கப்புறம் நியூஸ் பார்த்தாதான் தெரியும் என்ன அப்டேட்னு. சோ இந்த செயல் வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவால இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இளைஞர்கள் சரியில்லை. இந்த நாய்ங்க வேலைக்கு போகாம கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் நார்த் இந்தியால இருந்து பொறுப்பா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனையும் கெடுக்கிறானுங்க, அவனையும் வேலை செய்ய விடாம தடுக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் தான் பொறுப்பே இருக்கணும். ஏன்னா ஒரு ரவுடி தப்பு பண்றான் அப்படின்னா போலீஸ்க்கு தெரியாம இவனுங்க ரவுடி ஆக முடியாது. அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் லோக்கல் கவுன்சிலரு, லோக்கல் எம்எல்ஏ, லோக்கல் மாவட்ட செயலாளரு, நகர செயலாளரு, வட்ட செயலாளரு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாரும்
அந்த கஞ்சா பொறுக்கிங்களை காப்பாத்தி கூட்டு போயிடுவானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சென்னையில சொல்லவே தேவையில்லை. எந்த ரவுடி பசங்களையும் இந்த டீனேஜ்ல தப்பு பண்ற எந்த பொறுக்கி பசங்களையும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ட்ரெயின்ல வந்து கத்திய வச்சுட்டு பேசஞ்சரை மிரட்டுறானுங்க. இந்த சம்பவம் நடந்ததே ட்ரெயின்ல தான். ட்ரெயின்ல மிரட்டுறது, பஸ்ல வந்து பஸ் டே கொண்டாடுறது, அப்புறம் வந்து இந்த ரூட்டு தலைன்னு பிரச்சனை பண்றது, அடிதடி வெட்டுக்குத்து, இந்த பச்சை பாஸ் காலேஜ் பசங்க, இந்த மாதிரி இந்த டீனேஜ் பசங்க போதையில இவனுங்க செய்யற ரவுடிசம் இது எதையுமே காவல்துறை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. டீனேஜ் பசங்களெல்லாம் வந்து கொஞ்சம் மிரட்டி வைக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணுங்க. அந்த பயம் இருந்தா மட்டும்தான் இளைஞர்கள் திருந்துவாங்க. ஸ்கூல்ல வாத்தியார அடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிக்கவும் கூடாது, வாத்தியார் கைகள் கட்டப்பட்டிருக்கு. நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாத்தியார் அடிக்கு பயந்து வாயை மூடிட்டு கம்முன்னு இருப்போம். கொஞ்சம் பேசினாலே, ஒரு சின்ன தப்பு பண்ணாலே வாத்தியாருங்க அப்படி அடிப்பாங்க. கையில, கால் முட்டில, வாங்காத அடியா, அந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கினதுனாலதான் இன்னைக்கும் வந்து ஒரு இந்த 30 வயசு அந்த ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறாங்க நிறைய கிராமப்புறங்கள்ல. சரிங்களா? சோ இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதே வந்து செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போதையால கத்திய வச்சுக்கிட்டு, அதுவும் சென்னையில வந்து ரொம்ப மோசம். மத்த ஊர்லயாவது ஏதாவது கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு ஊர் மக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப கன்னியாகுமரியில வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வச்சுக்கிட்டு ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க, ரேஸ் பைக் விட்டுட்டு இருந்தானுங்க. பொதுமக்களே அவனுங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. சோ பொதுமக்களே அடிச்சு விரட்டுறாங்க இல்லையா? இதுவே சென்னையில நடந்திருந்தா பொதுமக்கள் அந்த மாதிரி செய்வாங்களா? சென்னை வாசிகள் அப்படியே பயந்து ஒடுங்கி அமைதியா ஒதுங்கி போவாங்க. சோ இத வந்து பயன்படுத்திக்கிட்டு சென்னையில வந்து அதிகமாக இந்த ரவுடி கும்பல் அட்டகாசம் பண்றாங்க, இந்த டீனேஜ் பசங்களை வச்சுக்கிட்டு. நானும் நிறைய டைம் பாத்திருக்கேன். சென்னையில நைட் டைம்ல எல்லாம் வந்து இந்த ரேஸ் எல்லாம் நடக்கும். பாத்தீங்கன்னா வடபழனில இருந்து மணிக்கணும், கோயம்பேடு, வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அப்படியே ஏர்போர்ட் போற அந்த லைன்ல பாத்தீங்கன்னா நைட் ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அந்த பசங்க ரேஸ் பைக் வச்சுக்கிட்டு ஃபுல்லா ரேஸ் போயிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் மிட் நைட் டைம்லாம் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போற டைம். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் போற ரோட்ல இவனுங்க ரேஸ் வச்சுக்கிட்டு நடுவுல வந்து கீழே விழுவானுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவானுங்க. அதே மாதிரி இந்த OMR, ECR அங்கேயும் நைட் டைம்ல இப்படிதான். அப்புறம் இந்த பீச் ரோடு, எங்க பார்த்தாலும் இந்த சென்னையில பாத்தீங்கன்னா பைக்கை வச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வந்து போலீஸ் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் போலீஸால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பசங்களுக்கு பின்னாடியும் யாராவது ஒரு அரசியல்வாதி இருப்பான். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த லோக்கல் அரசியல்வாதிகள் இவனுங்க இருப்பானுங்க. இந்த லோக்கல் அரசியல்வாதிங்க சப்போர்ட்ல தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதையை போட்டுக்கிட்டு பொண்ணுங்கிட்ட வம்பு இழுக்கிறது, பொதுமக்களை வந்து மிரட்டுறது, ட்ரெயின்ல பேசஞ்சரை கத்திய காட்டி மிரட்டுறது, செயின் பறிக்கிறது, இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்றது. பிறந்த நாள்ல கத்தி வச்சு கேக்கு வெட்டுறது. சோ 13-15 வயசுலயே இந்த ரவுடி எண்ணம் வந்து உருவாகுது. சோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் காவல்துறை கைகளும் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்காது. சோ திமுகவால தமிழர்களுக்கு கெட்ட பெயர் தான் ஏற்படுது. தொடர்ந்து திமுக ஆட்சியில இருந்தா தமிழ்நாடு ரவுடிகள் கையில போயிடும். இதனால தமிழ்நாட்டிற்கு கெட்ட பெயர். தமிழ்நாட்டுல பெண்கள் வெளியே நடமாட முடியாது, பொதுமக்கள் குடும்பத்தோட நடமாட முடியாது. மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு.